ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அதாவது இப்ப பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் பெருமையை பார்க்கலாம். எல்லா கதையுமே மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயாருக்கு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பகவான் சிவன் உமையாளுக்கு சொல்றார். இந்த கதையெல்லாம் 9வது அத்தியாயத்தோட கதைய சொல்றாரு. நர்மதா ஆத்துல மாஹிஷ்மதின்ற நகரம் இருக்குமா, அங்க வேதத்தையும் அதோட அங்கங்களையும் தெரிஞ்சு தத்துவங்களையும் அறிந்தவரான மாதவர் அப்படின்ற அந்தனர் இருந்தாருமா. அவர் எப்பயுமே தான் வீட்டுல வரும் விருந்தினர்கிட்ட இன்பத்தோட இருப்பாருமா. அவர் பெத்த கல்வியின் மூலமாக செல்வத்தெல்லாம் ஈட்டி ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாருமா. அந்த யாகத்துல ஒரு வெள்ளாட்டை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாருமா. அப்படி வெள்ளாட்டை பலி கொடுக்கணும்னு எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அந்த வெள்ளாடு பேச ஆரம்பிச்சது. அஹோ, என்னையா பலி கொடுக்க போறேன், நானும் இத மாதிரி இருந்துதான் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லித்துமா. உடனே அப்படியா, உன்னுடைய முன்ஜென்மத்தை நீ எனக்கு சொல்ல, நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன், உன்னோட இயல்பு நடத்தை என்ன, எந்த செயல்னால நீ இந்த ஆடாக பிறந்திருக்க, இதெல்லாம் சொல்லன்னு உடனே அந்த ஆடு பேச ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஆடு யாகத்துக்காக பலி கொடுக்க எடுத்துட்டு வந்தா அந்த வெள்ளாடு பேசுது. அந்தனரே, நான் முன்னாடி இருந்த பிறவியில ஒரு நல்ல அந்தனராக தான் வாழ்ந்துட்டு வந்தேன். என்னோட மனைவி துர்காதேவி கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவளா இருந்தா. என்னோட பையனுக்கு நோய் வரவே நாங்க ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதா வேண்டிட்டோம். அதுக்காக ஒரு ஆடை வாங்கி கோவிலுக்கு எடுத்துட்டு போனோம். அப்ப அந்த ஆட்டோட தாய் எங்களை பார்த்து, அச்சோ என்னோட பையனை கொல்லாதன்னு கதறித்து அதை கேட்காம நான் கொன்னேன். அதனால அதோட சாபத்தினால இந்த ஜென்மத்துல நான் ஒரு ஆடா பிறந்திருக்கேன். ஆடா பிறந்தாலும் எனக்கு முற்பிறவி ஞானம் இருக்கு, ஞாபகம் இருக்குது. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அது திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்குது. குருஷேத்திரம்ன்ற ஒரு ஊர் இருந்தது. அது மோட்சத்தையே தரக்கூடியது. அங்க சந்திரவர்மா அப்படின்ற சூரிய வம்சத்து ராஜா அரசாண்டுட்டு வந்தாரு. ஒரு வாட்டி சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட காலபுருஷ தானம் செய்வதற்காக ஏற்பாடு செஞ்சாரு. தானம் அளிக்கிறதுக்காக வேத வித்வங்கள் எல்லாம் கரை கொண்ட அந்தணர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. அப்ப ஒருத்தருக்கு காலபுருஷனை அவர் தானம் கொடுக்கறதுக்காக அவருக்கு அதை தானமாவும் கொடுத்தாரு. அந்த தானத்தை பெற்ற அந்தனர் அந்த காலபுருஷனுடைய உடம்புல இருந்து பாவம்ன்ற சண்டாலனும் இகழ்ச்சின்ற சண்டால பெண்ணும் அவர் உடம்புல நுழைய பார்த்தாங்க. அப்ப அந்த அந்தனர் யார் அந்த தானமா வாங்கிட்டாங்களோ அந்த அந்தனர் என்ன பண்றாருன்னா, அவரோட உடம்புக்குள்ள அது ரெண்டும் நுழைய பாக்குறது. அப்போ அந்த அந்தனர் உடம்புக்குள்ள நுழைய முடியல. அவர் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவர் அது திருப்பியும் அது எங்கேயோ அப்போ அவர் உடம்புலேன்னு வேறு 2 தூதர்கள் அவளை விரட்டி அடிக்கிறார். இதை அவர் பாக்குறார் ராஜா. இது அத்தனையும் பார்த்துட்டு இருந்த ராஜா நேர அவர்கிட்ட கேக்குறாரு, அந்த அந்தனர் கிட்ட, என்ன நடந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, நீ கொடுத்தியே கால புருஷனை தானமா என்கிட்ட, அதுல இருந்து சண்டாலன் பாவம்ன்ற சண்டாலனும் இகழ்ச்சின்ற சண்டால பெண்ணும் தோன்றி என் உடம்புல நுழைய பார்த்தாங்க. அப்போ நான் பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்தை சொல்லிட்டு இருந்தேன், ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அதோட பெருமையினால என்னோட உடம்பிலேருந்து விஷ்ணு தூதர்கள் அவங்கள விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, 9வது அத்தியாயத்துக்கு இத்தனை பெருமை இருக்கா? அதே மாதிரி அவரும் சொல்றாரு, எந்த பொருளை தானமா வாங்கினாலும் அதோட கேடு நம்மளோட நெருங்காத வண்ணம் இந்த பகவத்கீதையோட 9வது அத்தியாயம் காப்பாத்தும். அப்ப நீங்க எனக்கு இத சொல்லுங்களேன், எனக்கு இத சொல்லி கொடுங்களேன்னு கேட்கவே அவரும் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் நல்ல கதியையும் அடைஞ்சாங்க. இந்த கதைய கேட்டுட்டு இருந்த அந்த அந்தனர் மாதவனும் இந்த 9வது அத்தியாயம் பகவத்கீதையை தெரிஞ்சுட்டு அவரும் பல முறை சொல்லி முக்தியையும் அடைஞ்சாரு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.